இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உலகம் இருளில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் தேவையா இருக்கிறது. அது என்ன வெளிச்சம் என்று சொன்னால், வார்த்தையின் வெளிச்சம் தேசத்துக்கு தேவையா இருக்கிறது. வார்த்தையாகிய இயேசு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருந்து அவர் செயல்பட இன்றைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு தேசம் பலவிதமான இருள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு பெரிய மாற்றம் இல்லாதபடி வியாதி என்கிற இருள், பலதரப்பட்ட இருள் இன்னைக்கு ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வெளிச்சம் தேவையா இருக்கிறது. யார் அந்த வெளிச்சம் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தான் அந்த வெளிச்சம் என்று சொல்லி வேதம் திட்டமாய் நமக்கு சொல்கிறது. வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் ஊழியம் செய்ய தொடங்கின அந்த நாட்களில் அவரை குறித்து வேதம் திட்டமாய் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், மத்திய 4:14-15 இவனமாய் சொல்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது என்ன பெரிய வெளிச்சம் அப்படி என்று சொன்னால், அநேகரை இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. வார்த்தையாக இயேசு வெளிப்படும் பொழுது அவர்களுக்குள் அந்த இருள் மறைந்து ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தின் வெளிச்சம், விடுதலையின் வெளிச்சம், சுகத்தின் வெளிச்சம், வெற்றியின் வெளிச்சமாய் இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிற வெளிச்சமா இருக்குது. பயத்தை போக்குற வெளிச்சம், மாற்றங்களை உண்டாக்குற வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த நாளில அந்த வெளிச்சமாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நானே போராட்டத்தோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன்னு நீங்க கலங்கி கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கும் அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த இயேசுவின் வார்த்தையாக அந்த வெளிச்சம் நமக்குள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு வெளிச்சமாய் எழும்புவோம். தேசத்துல தேவநாமத்தை மையப்படுத்துவோம். இணைந்து செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உடைய நாம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள கொடுத்த வார்த்தையின்படியே தகப்பனே, ஆண்டவரே, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துக்கு வந்தபோது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் தகப்பனே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருந்து நீங்க வெளிச்சமா இந்த தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புறீங்க. அதை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தி கொடுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.